சரிண்ணே. அப்படியே தாவோம்ண்ணே. அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. திருப்பியும் சிவிஎஸ் அவர்கள் தலைமையில. அதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. எந்த அமைச்சரவையில எந்த பதவியுமே குடுக்கப்படல. ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அந்த 25 எம்எல்ஏக்களோட நிலைமை வந்து மீண்டும் பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து, பொதுச் செயலாளர் பதவிக்காக இந்த வெளிய வந்திருக்காங்களா? அல்லது பொதுச் செயலாளர் பதவி கொண்டு வந்தோம்னா மொத்த எம்எல்ஏக்களும் கொண்டு வந்து இங்க கூட்டணி வச்சிடலாம் இல்லையா? அந்த மாரி ஏதோ ஐடியா இருக்க வாய்ப்பு இருக்குமா? இது பல தடவ பேசிட்டோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அமைச்சரவையில இடம் இல்ல. ஆனா இவர்கள் சண்டை தனி. அந்த சண்டையில வெளியில வந்துட்டாங்க. இனி மறுபடியும் உள்ள போறதுன்றது தற்கொலைக்கு சமானம். அப்போ கூடுதலாக எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலையை பண்ணணும். அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப அதுவும் முடியலன்னா, இப்படியே தான் ஓடிட்டுருக்கும். இது ஏதாவது ஒரு இடத்துல யாருக்காவது சாதகம் பாதகமா போகும். அதிமுகவுக்குள்ள போகுமா? அல்ல தாவேக்காக சாதகமாக வாய்ப்பு இருக்குமா? அப்படின்னு சொல்லலாம் முடியாது. அந்த மாரி எம்எல்ஏக்கள் போய்லாம் தாவேக்காக்கு இனிமேல் ஆதரவுலாம் குடுக்க முடியாது. ம். ஆதரவு குடுக்கணும்னா கட்சி தாவல் தடை சட்டம் வந்துரும். இப்ப கட்சி தாவல் தடை சட்டமே ரொம்ப ஸ்பீடா அமல்படுத்தி தான் ஆகணுன்ற மாரி எடப்பாடி தரப்பு நெருக்கி கோர்ட்டுக்கிட்ட அதுன்னு போய் கோர்ட்டும் ஏன் முடிவெடுக்காம இருக்கீங்கன்னு ஏதாவது டைம்லைன் குடுத்தாங்கன்னா பிரச்சனை. இப்ப தாவேக்கால ஒரு குரூப்பு அதிமுகவை ஏத்துக்கிட்டாலும் ஒரு குரூப் ஏத்துக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தகுதி நீக்கம் வந்துச்சுன்னா பண்ணி விட்டுருங்க. ம். நம்ம தேர்தல சந்திச்சுக்கலாம். இல்லாட்டி தகுதி நீக்கம் பண்ணா, நீங்க அதிலேயே நின்னு ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம்னாலும், நஷ்டம் தான். யாருக்கு? 25 பேருக்கு. ஏன்னா தகுதி நீக்கம் பண்ணிட்ட பிறகு இடைத்தேர்தல் வந்தால், அதில இவங்க நிற்கிறாங்கன்னா, தனி சின்னத்துல தான் நிக்கணும். ஜெயிச்சிட்டா இவர்கள் அதிமுகல உரிமை கோர முடியாது. இந்த மாரி சிக்கல், நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. சரி தகுதி நீக்கம் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் செய்ய நம்ம முடியாது. 25 நம்ம தாவேக்கா போட்டு நிறுத்திக்கலாம்னா ஈஸியா ஜெயிச்சுருவாங்க. அப்போ இவங்க எம்எல்ஏவும் போயிடும், இதுவும் போயிடும். இந்த மாரி பிரச்சனை இருக்குது. அதனால இப்ப இருக்கிற டீமுக்கு தாவேகாவுடைய உதவி தேவை. அதுதான் பெரிய விஷயம். சபாநாயகருடைய உதவி தேவை. அதனால இங்க இருந்து நவள முடியாது. திரிசங்கு சொர்க்கம் மாரி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட். கூடிய சீக்கிரம் பொதுக்குழு கூட்டுறதுக்கு கோரிக்கை வைக்கணும். அதில் 1/3 கேட்கணும். அந்த லெட்டரை வாங்கி கொடுத்து கேட்டு கூட்டலன்னா தேர்தல் ஆணையம் இல்லை கோர்ட்டு மூலிமா போய் பொதுக்குழு கூட்ட வச்சு அதில் நிர்வாகியை மாற்றி கொண்டு வந்து இந்த மாதிரி தான் டாமினேட் பண்ணால் தான் கட்சியை கைப்பற்ற முடியும். கட்சி அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து கிட்டத்தட்ட அரசியல் அனாதைகள் மாதிரி தான். பெரிய சிக்கல்லாம் இருக்குது.